நான்காவது அல் இஸ்திஆதால பாதுகாப்பு கேட்பதில் அனுமதிக்கப்பட்ட வகை ஒன்று உண்டு. நாம் இதற்கு முன்பு பார்த்தது முதல் வகை அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்பது, அது தௌஹீத். இரண்டாவது அல்லாஹ்வின் பண்புகளை கொண்டே அவனிடம் பாதுகாப்பு கேட்பது, அது தௌஹீத் இபாதா. மூன்றாவது இறந்தவரிடமோ அல்லது உயிரோடு இருந்தாலும் மறைவில் இருக்கக்கூடியவங்களிடம் அந்த படைப்புகளுக்கு சக்தியற்ற விஷயத்திலோ பாதுகாப்பு கேட்பது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில் ஆகிவிடும். ஆனால் இந்த நான்காவது வகை அனுமதிக்கப்பட்ட வகை. எப்படி? படைப்பினங்களில் மனிதர்கள், இடங்கள் போன்ற பாதுகாப்பு அளிக்க சாத்தியமுள்ள மக்களிடம் பாதுகாவல் தேடுவது இது கூடும். குழப்பங்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இதற்கு சான்று. ஃபித்னாக்கள் பற்றிய ஹதீஸ், மறுமையின் அடையாளங்களாக ரசூலுல்லாஹ் நிறைய ஃபித்னாக்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மன் தஷர்ரஃப லஹா தஸ்தஷ்ரிஃபுஹு ஃபமன் வஜத மல்ஜஅன் அவ் மஆதன் ஃபல்யஉத் பிஹி. யாரேனும் குழப்பங்களை ஃபித்னாக்களை அடைந்தால் அது அவரை அழித்தே தீரும். ஃபித்னாக்கள் ஒருத்தரை நாசமாக்கிடும், மார்க்கத்தை விட்டு கூட வெளியாக்கிவிடும். எனவே அவர் அந்த நேரத்தில் ஒரு ஒதுங்கும் இடம் அல்லது பாதுகாப்பான ஒரு இடம் கிடைத்தால் அங்கு சென்று தன்னை காத்து கொள்ளட்டும். அதாவது அல்லாஹ்வை தவிர யாரிடமும் பாதுகாப்பு தேடக்கூடாதுன்னு இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இது அனுமதிக்கப்பட்ட வகை. எப்படின்னா, ஒருத்தர் குழப்பங்களை விட்டு ஃபித்னாக்களை விட்டு தன்னை காத்து கொள்வதற்காக அவர் எங்கே ஒதுங்கி ஒளிந்து கொள்ளலாமோ அதற்கு அந்த இடத்தை தேடி போகலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க. அப்படி ஒரு குழப்பங்கள் உங்களை அழிக்கிற ஒரு நேரம் வந்துச்சுன்னா உங்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் தப்பிச்சு போங்க, உங்களை எங்கே பாதுகாத்து கொள்ள முடியுமோ அந்த இடத்துக்கு போய்விடுங்கள்னு சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் 7082வது ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ், ஃபஇதா நஸலத் அவ் வகஅத் ஃபமன் கான லஹு இப்லுன் ஃபல்யல்ஹக் பிஇப்லிஹி. குழப்பங்கள் வந்துவிடுமானால், ஃபித்னாக்கள் வந்துவிடுமானால், யாரிடம் ஒட்டகம் இருக்கிறதோ அவர் தன் ஒட்டகத்துடன் சேர்ந்து விடட்டும், அதோ ஒதுங்கி விடட்டும், கிளம்பி போயிட்டும். எங்கே ஆட்ட ஒட்டகம் இருக்குதோ அவர் கிளம்பி போகட்டும்னு அர்த்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 2887வது ஹதீஸ். அப்போ இங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிராணியை வைத்து தப்பிக்கிறதுக்கு பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளுங்கிறாங்க. அதாவது எப்படின்னா, அந்த பிராணியை பயன்படுத்தி, ஒட்டகத்தை பயன்படுத்தி நீங்கள் வெளியேறி விடுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இங்கே குறிப்பிடுறாங்க. மஹ்சூம் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டாள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மஹ்சூங்கிற ஒரு குடும்பம் இருந்தது அரபுகள்கிட்ட மதீனாவில். அங்கே இருந்த ஒரு பெண் திருடி விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அந்த பெண் கொண்டு வரப்பட்டாள். அந்த பெண் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் பாதுகாப்பு தேடியதாக மற்றொரு ஹதீஸும் முஸ்லீமில் பதிவு செய்திருக்கிறது. அதாவது அந்த பெண் உம்மு சலமாவிடம் என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ்வோட சொல்லி எனக்கா பரிந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் தனக்குடைய கை வெட்டப்பட்டுருமோ, திருடியதற்காக கை வெட்டப்பட்டுரும் அப்படிங்கிற பயத்தில் அப்போ பாதுகாப்பு கேட்டாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதுகாப்பு கேட்டதை ஷிர்க்குன்னு சொல்லலை. ஆனால் அந்த பெண்ணுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும்ங்கிறது அல்லாஹ்வுடைய சட்டம் என்று உறுதி செய்தாங்க. அந்த பெண்ணுக்கு கையை வெட்டினாங்க, திருடிய பெண்ணுக்கு. அப்போது இந்த வழக்கம் ஒரு குடும்பத்தார் இன்னொருத்தரிடம் பாதுகாப்பு கேட்பது, அல்லது ஒரு மனிதன் ஒரு போலீஸ்கார்ட்ட போய் பாதுகாப்பு கேட்கிறது, ஒரு ஆட்சியாளர் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவிடம் பாதுகாப்பு கேட்கிறது. உதாரணத்துக்கு இன்னைக்கு அரபு நாடுகள் இருக்குது இல்லையா, அரபு நாடுகளில் ஆயுத பலம் இல்லை. ஆகவே ஆயுதங்கள் கொண்ட அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் பாதுகாப்பு கேட்குறாங்க. எதுக்கு? இந்த அரபு நாடுகளை தாக்கக்கூடிய எதிரிகளிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களுடைய உதவியை கேட்குறாங்க. சரி, அவன் எப்படி உதவுவான்? அவனுக்கு நிறைய கப்பம் கட்டணும். கப்பம் கட்டுறதுனா என்ன? அவனுக்கு நிறைய அவன் விரும்பக்கூடிய, அவன் உலகத்தை தான் விரும்புகிறான், அவனுக்கு தேவை இந்த உலகம். அப்போ அவனுக்கு நிறைய பணம் கொடுக்கணும். பாருங்கள், அரபு நாடுகள் நிறைய பெட்ரோல் டீசல் கொடுக்குறாங்க, அந்த காஃபிர் நாடுகளுக்கு விலை குறைவாகவும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சமாதான, தங்களுக்கு பலனளிக்கக்கூடிய சில விஷயங்களில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்கிற அடிப்படையில் பாதுகாப்பு கேட்பது.
அப்போ அரபு நாடுகள்கிட்ட இன்னைக்கு முஸ்லீம் ராஜாக்களாக இருக்கிறவர்களுக்கு அவ்வளவு அவங்களுடைய நாட்டில் ஆயுத பலமோ டெக்னாலஜி பலமோ இல்லாத ஒரு நேரம் வரும்போது, இந்த எல்லா பலத்தையும் கொண்டிருக்கக்கூடியவர்களாக காபிர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு எதை கொடுத்தா அவங்க அந்த பாதுகாப்பை தருவாங்க அல்லது அந்த ஆயுதங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இது ஷிர்கா, இது குஃப்ரா அப்படின்னா இதெல்லாம் ஷிர்கு குஃப்ரில் வராது. இது அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுவதை போல அவங்கள்ட்ட பாதுகாப்பு தேடியதில் வராது. இதில் ஒப்பந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய புரிந்துணர்வு. அப்போது சில நலன்களை நாடி, அப்போ இவங்களை விட வலிமையாக இருக்கக்கூடிய ஆட்சியாளரிடம் அவனுடைய ஆயுதங்களை கொண்டு அவனுடைய பாதுகாப்புக்காக நாம் அவனுக்கு கப்பம் கட்டி அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக அவனுடைய விஷயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய தீமையை தடுத்து இதில் சில ராஜதந்திரங்களை ராஜாங்க நடவடிக்கைகளை ஒரு முஸ்லீம் ஆட்சியார் மேற்கொள்கிறார்னா அவர் ஷிர்குலையும் குஃப்ரில் இருக்கிறார்னோ அல்லது அவர் ஒரு காஃபிர் ஆயிட்டார்னோ அவர் முர்த்தத் மதம் மாறி விட்டார்னோ அவர் யகூதி நசாராக்கள்கிட்ட உறவாடி கொண்டிருக்கிறார், ஆகவே அவங்களை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னோ பேசுவது இருக்குது ஒரு மகா அறியாமை. அது இப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய அஹ்லுசுன்னா உலமாவிடம் இருக்கக்கூடிய அறிவு இல்லை. அவர்கள் சரியான தெளிவான ஆதாரங்களை கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை பிரித்தறிந்திருக்கிறாங்க. எது பாதுகாப்பு கேட்பில் எது ஷிர்கில் வரும், எது குஃப்ரில் வரும், எது அனுமதிக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்திருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூதி நசாராக்களோடு மதீனாவின் பாதுகாப்புக்கு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. போர்களில் அவங்களுடைய உதவியும் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய மக்களை பாதுகாக்க, தன்னுடைய தேசத்தை நிலத்தை பாதுகாக்க தன்னால் முடிந்த முயற்சிகளில் இறங்குவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறது இது ஒரு ஆதாரம். அப்போ இது அனுமதிக்கப்பட்ட வகையில் வரும். முஸ்லிமில் உள்ள வேறொரு ஹதீஸ், யஊது ஆயிதுன் பில் பைதி ஃபயுபஅஸு இலைஹி பஅஸுன், காபத்துல்லாவை கொண்டு ஒருவன் பாதுகாப்பு தேடுவான், அப்போது அவனிடம் ஒரு குழு அனுப்பி வைக்கப்படும். இது மறுமையின் அடையாளங்களில் ஒன்று. அப்போது இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ் பெரிய ஹதீஸ். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய முஸ்லீமில் 2882 ஹதீஸ். அப்போது அங்கே காபத்துல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடப்படும்ங்கிற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த மனிதனை பாதுகாக்கிறதுக்காக ஒரு படை அனுப்பப்படும் அப்படிங்கிறாங்க. இது மறுமையின் அடையாளங்களில் ஒன்று நடக்க போகிற விஷயம். அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட வகையில் வரும். காபத்துல்லாவின் இறைவனை கொண்டு, காபத்துல்லாவை கொண்டுனா காபத்துல்லா இறைவனை கொண்டு அதான் அந்த இடத்துல காபத்துல்லாவில் நின்று ஒரு மனிதன் அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்பான். ஒருவன் அநியாயக்காரனின் தீங்கிலிருந்து அபயம் தேடினால் முடிந்த அளவிற்கு அவனுக்கு அபயம் அளிப்பது கடமை. ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருத்தன் தாம் பாதிப்புக்கு ஆளாகிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறான், ஒரு நிலைமையில் இருக்கிறான், ஒரு அநியாயக்காரன் அவனுக்கு அநியாயம் பண்ண போகிறான். அப்போ அவனை தடுக்கணும், அந்த அநியாயக்காரனை. அப்போ இந்த பாதிக்கப்படக்கூடியவனுக்கு பாதுகாப்பு அளிக்கணுங்கிறது ஒருத்தருக்கு சக்திக்குட்பட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு கடமை. ஒருவன் விலக்கப்பட்ட காரியத்தை செய்வதற்காக அல்லது ஒரு கடமையிலிருந்து தப்புவதற்காக அபயம் தேடினால், அதாவது பாதுகாப்பு தேடினால், அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பது ஹராம். ஏன்னா அவன் ஒரு ஹராமுக்கான விஷயத்துக்கு நம்மிடம் பாதுகாப்பு கேட்கிறான். அல்லது ஒரு கடமையை விட்டு விடுவதற்கு தப்பிப்பதற்காக பாதுகாப்பு கேட்கிறான்னா அப்போ பாதுகாப்பு தரக்கூடாது, அப்போ அவனுக்கு உதவக்கூடாது. இது அப்படி ஒருவன் அந்த நேரத்தில் ஹராமான விஷயத்துக்கு ஒரு மனிதனுக்கு உதவி பாதுகாப்பு கொடுத்தா இவன் ஒரு ஹராமான விஷயத்தை செய்த குற்றவாளியாக ஆகிவிடுவான் அப்படின்னு ஷேக் உஸைமீன் குறிப்பிடுறாங்க.